இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முதலைப்பாளையத்தில் உள்ள பாறைக்குழியில் கொட்டப்பட்டு வந்தது. இதனால் அங்கு சுகாதார சீர்கேடு உண்டாகிறது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாநகராட்சியிடம் முறையிட்டும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதையடுத்து கோர்ட்டில் வழக்கு போட்டு முதலைப்பாளையத்தில் குப்பை கொட்டப்படுவதற்கு தடை ஆணை பெற்றுள்ளனர். தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் திருப்பூர் மேயர் தினேஷ்குமாரிடம் குப்பை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது உங்க 10,000 ஓட்டு எனக்கு தேவையில்லை என தினேஷ்குமார் சொன்னதாக தெரிகிறது. இப்போது அவர் திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து முதலைப்பாளையத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மக்கள் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தனர். ஒரே நேரத்தில் அவர்கள் ஒன்று திரண்டு வேட்புமனு வாங்க மாநகராட்சி அலுவலகத்தில் குவிந்தனர். அனைவரையும் தடுத்த போலீசார் 5 பேராக உள்ளே அனுப்பினர். இப்ப திருப்பூர் தெற்கு தொகுதியில திருப்பூர் மாநகராட்சியுடைய முன்னாள் மேயர் போட்டியோட தொகுதியில நம்ம வேட்புமனு வாங்குற பொதுமக்களாக 200க்கும் மேற்பட்டவங்க வந்திருக்கோம். இப்ப ஏன் வந்திருக்கோம்னா, இந்த மேயர் என்ன சொன்னாருன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநகராட்சி ஆக்கி காட்டுறாரு குப்பை திடக்கழிவு மேலாண்மையில. அப்புறம் 2வது எங்கேயாவது குப்பை கிடந்தா பரிசு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்புறமா எங்க பகுதியில் குப்பை பாறைக்குழியில் கொட்ட வேண்டாம்னு சொன்னப்போ, இல்ல 10,000 ஓட்டு எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னார். அப்படியெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போலீஸை வச்சு அடாவடித்தனமா ரசிக்கி அங்க கொண்டு குப்பையை கொட்டி நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டா பர்மிஷன் வாங்கி ஆர்டர் வாங்கிட்டா குப்பை நிப்பாட்டணும். ஸோ இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இதெல்லாம் அவர் எதிர்த்து போட்டு ஒரு எதிர்ப்பை காட்டணுங்கிறதுக்காக திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுறது பொதுமக்களாகிய நாங்க வந்திருக்கோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பாறைக்குழியில 10 வருஷமா குப்பையை கொட்டி தீ வச்சு புகைச்சு எரிச்சிட்டாங்க. தண்ணி ஃபுல்லா மாசுபட்டுருச்சுங்க. 1,20,000 டிடிஎஸ் இருக்குங்க. 10,000 ஓட்டு, எங்க ஊர் 10,000 ஓட்டு முக்கியம் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நாங்க மேயரை எதிர்த்து தெற்கு தொகுதியில சுயேட்சையா நிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் மனு வாங்க வந்திருக்கோங்க. 400க்கும் மேற்பட்டவங்க வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. பலன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எதிர்த்து நிக்கிறோங்க. எங்களோட பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியட்டுங்க. அதுக்காக தான் நாங்க எதிர்த்து நிக்கிறோங்க. ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் எங்களுக்கு இது வரைக்கும் சரியான பதில் கொடுக்கலைங்க. கோர்ட்டு மூலியமா போயிட்டு ஸ்டே வாங்கியிருக்கோம். இது தற்காலிகமா தான் எங்களுக்கான பதில் கிடைச்சிருக்குங்க. நிரந்தரமா எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. மாசுபட்ட பகுதியை எங்க பகுதியை அறிவிக்கணுங்க. குடிநீருக்கு வழி செஞ்சு கொடுக்கணுங்க. உரிய நிவாரணம் கொடுக்கணுங்க. இலவச மருத்துவம் இது செய்யணுங்க.